சிலரை பார்த்து அவங்க மேலே இன்ஸ்பிரேஷன் ஆகி அவங்கள பற்றி எல்லா விஷயங்களையும் நான் தெரிஞ்சுட்டு அவங்களுக்காக ஒரு வாழ்த்து மடல் அவங்களுக்காக எழுதி நேரில் சந்தித்து அதை கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் திரும்ப எழுத ஆரம்பித்தது எங்கே ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒரு பிறந்தநாள் வாழ்த்து. என்னோட ஒரு தோழியோட குழந்தைக்கு முதல் பிறந்தநாள், அவங்களோட 1 வருஷம் பிரசவ காலம், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து 1 வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஸ்னேகா பிரசன்னா இவங்க சினிமா துறையில் பெரிய ஒரு நடிகர். ஸ்னேகாலயான்னு ஒரு கடை வச்சுருக்காங்க, துணி கடை. அவங்கள பற்றி அந்த கடை, அவங்க அந்த தொழில் எப்படி ஆரம்பித்தாங்க, எதுக்காக ஆரம்பித்தாங்க, கொண்டாட்டங்கள், மறுபரிசு, நன்றி உரை, பாராட்டுக்கள், சிறப்பு, திருமணம், பிறந்த நாள், வளைகாப்பு, ஆண்டு விழா, விடை பெறுதல், இப்படி எல்லாத்துக்கும் அவங்க அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார்சுவாமி. இப்போது இந்த 25வது வருஷம் செலிப்ரேஷனில் நம்ம 10வது பேட்ச் செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 10வது பேட்சில் ஒரு முக்கியமான ஆளை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்போ மற்றவங்களாம் முக்கியம் இல்லையான்னு கேட்கக்கூடாது. எல்லாருமே முக்கியமானவங்க, எல்லாருமே தொழில் முனைவோர்கள். அப்போது எதுக்காக இவங்களுக்கு இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன்னா, ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சுங்க. ஃபோன் கால் வந்த உடனே சென்னையிலேருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. படன்னு பேசினாங்க. மேடம், நான் வனிதா உங்களோட சேனல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு பேசினாங்க. நானும் சரிங்கம்மா கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு கேட்டேன்னே. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு தமிழ் மேலே ரொம்ப பற்று ஜாஸ்தி, சின்ன வயசுலேருந்து எனக்கு தமிழ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. நம்ம ஜாதியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களோட பேச ஆரம்பித்தேன். நம்ம ஜாதினா தமிழ் பேசுகிறவங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். சரி, தமிழ் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனலில் சொல்லியிருக்கேன், என் தமிழ் டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ இவங்க பேசும்போது சொன்னாங்க, உங்கள் சேனலில் பேசணுன்னாங்க. அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன், நம்ம சேனலில் பேசணுன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா, ஆண்டர்ப்ரனராக இருக்கணும் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நானும் ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னாங்க. அப்படியா, என்ன தயாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் தயாரிக்கலை, ஆனால் நான் உருவாக்குறேன், எழுதுகிறேன் அப்படின்னாங்க. எழுதுறதை எப்படிமா வியாபாரம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அப்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப டச்சிங்காக இருந்ததுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எழுதுறதுன்றது மறந்து போச்சு இல்லைங்களா. நான் இன்றைக்கி கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே வர்ற எல்லார்ட்டையும் நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம், ஒரு லெட்டர் எழுதுங்க, எனக்கு இங்கேருந்து போனதுக்கப்புறம் ஒரு லெட்டர் எழுதுங்கன்னு கேட்பேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு எத்தனை பேர் தெரியுங்களா லெட்டர் எழுதியிருக்காங்க? 3 பேர் லெட்டர் எழுதியிருக்காங்க. மற்றவங்க யாரும் லெட்டர் எழுதலை. இந்த பேட்ச்லேயும் அதான் கேட்டுக்கிறேன், போனோன்னே எல்லோரும் எனக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. உங்கள் அனுபவத்தை பற்றி, என்ன பாராட்டி எழுத வேண்டாம், உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி ஒரு லெட்டர் போடுங்க. ஸோ இப்படி நாங்கள் 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப புதுமையாக இருந்ததுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை யாரையாவது பார்க்க போனாலோ, பர்த்டேக்கோ இந்த மாதிரிலாம் போகிறப்ப என்ன பண்ணுறோம், ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு போகிறோம் இல்லைங்களா. ஒரு கிஃப்ட்டு, அது என்னவா வேணா இருக்கட்டும், ஒரு வாட்சாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கொஞ்சம் வசதியாக இருக்காங்க ஒரு நெக்லஸ் கூட வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அந்த நெக்லஸும் வாட்சும் நமக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா. பிடிக்கலனாலோ இல்லை அந்த நெக்லஸ் டிசைன் பிடிக்கலனாலோ உருக்கி வேறு மாதிரி பண்ணிடுவோம், இல்லை தொலைஞ்சு போச்சுன்னாலோ நமக்கு அதனுடைய ஞாபகங்கள் நம்மளை விட்டு மறைஞ்சு போயிடும் இல்லைங்களா. ஆனால் அவங்க புதுமையான ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கல்யாணத்துக்கு போகிறதா இருந்தாலோ, இல்லைன்னா ஒரு பர்த்டேக்கோ, இல்லை யாரையாவது ரொம்ப முக்கியமாக பார்க்க போனாலோ என்கிட்ட அவங்கள பற்றி சொன்னால் நான் ஒரு கவிதை எழுதி தருவேன். அதை நான் ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். பிஸ்னஸ்னால் அப்படி கிடையாது, அந்த எழுத்து நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஃபோட்டோவாவோ இல்லைனா ஒரு இதுவாவோ நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்குமே அதை தூக்கி நம்ம வெளியில் போட மாட்டோம் இல்லைங்களா. ஏன்னா நம்மளை பற்றி தானே அவங்க எழுதியிருக்காங்க, நம்மக்கிட்ட கேட்டு தானே எழுதுவாங்க, இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு எழுதியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதை அழகாக ஃப்ரேம் பண்ணி அவங்களே அந்த கவிதையை வாசித்து கொடுக்குறாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் இல்லைங்களா. நம்மளை பற்றி யாராவது கவிதை எழுதி அதை வாசிக்கும் போது நமக்கு இருக்கிற சந்தோஷம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒருத்தங்க தாங்க வனிதா. அவங்கள பற்றி இங்கே பேச போகிறாங்க, நம்ம கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு தமிழ் எழுத்தாளர். ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் மேம் தொழில் முனைவோர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? எனக்கும் சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு இருக்குது. மக்கள் எல்லாத்துக்கும் 2 விஷயம் நான் முக்கியமாக சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். என்ன அப்படின்னா, 1980, 90களில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களோ இல்லை நீங்களோ இருந்திருந்தீங்க அப்படின்னா
தமிழ் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிற அளவுக்கு பள்ளி பருவத்தில் நம்ம படிச்சிருப்போம். அதை முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ பேருக்கு தமிழ் படிக்கிறதுலையும் எழுதுறதுலையும் வழக்கம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் எனக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி என்னோட குழந்தைக்கு ஸ்கூலில் எவ்வளோ சொல்லித்தராங்க, அதை தாண்டி நான் என்ன சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னா பெற்றோர்களுக்குமே பெரிய தயக்கம் இருக்குது தமிழ் முழுமையாக சொல்லி கொடுக்கறதுல. அதை எப்படி திரும்ப எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு முயற்சியாக நான் இப்போது சொல்ல வந்திருக்கேன். ஒரு முயற்சின்னு சொல்கிறத விட இதை ஒரு இயக்கம் அப்படின்னே நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்னதில் எழுத ஆரம்பிச்சிருந்தேன். எனக்கு பிடிச்சி சில கவிதைகள் எழுதுவேன். அப்பப்போ சில புத்தகங்கள் வாசிக்கும்போது என்னை எழுத தூண்டி இருக்கு. அப்படி தான் நான் ஆரம்பித்தேன் எழுதுறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் எப்பவும் போல் குடும்ப வாழ்க்கை, வேலை, குழந்தைகள் அது எல்லாமே கடந்து வந்து இப்போது ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எழுதியே ஆகணும் திரும்ப அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு கண்டிப்பாக வருது. அதுக்கு முன்னாடி எப்பயாவது தேவை இருக்குது, யாராவது கேட்குறாங்க, நான் எழுதுவேன்னு தெரிஞ்சு யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நான் எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு என்னோட வீட்டில் அப்பா இழந்து சில நாட்கள் இருக்கும்போது என்னை தனிமையில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு ரொம்ப எழுதணும், அதுதான் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற எனக்குள்ள தோணிகிட்டே இருந்துச்சு. அப்போ நான் எழுத ஆரம்பித்தேன். மறுபடியும் எழுத ஆரம்பிக்கும்போது இந்த தடவை என்னோடது என்னோட டைரியில் மட்டும் இருந்துடக்கூடாது, அதையும் தாண்டி மக்கள்கிட்ட போயே சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய கனவாக இருந்துகிட்ருக்கு. அதில் நான் எங்கே ஆரம்பித்தேன் அப்படின்னா, சிலரை இப்போ எல்லாரும் நம்ம வலைதளங்களை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் பொழுதுபோக்காக பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் அதவே நான் எப்படி பார்க்க ஆரம்பித்தேன்னா அதிலிருந்து நான் என்ன கற்றுக்க முடியும், நான் கற்றுக்கிறத இல்லை நான் விரும்புகிறத எப்படி மக்களுக்கு சொல்ல முடியுங்கிறதுக்கு அதை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். சிலரை பார்த்து அவங்க மேலே இன்ஸ்பிரேஷன் ஆகி அவங்கள பற்றி எல்லா விஷயங்களையும் நான் தெரிஞ்சுட்டு அவங்களுக்காக ஒரு வாழ்த்து மடல், சில மகிழ்ச்சியான தருணங்கள், சில கஷ்டமான விஷயங்கள், இல்லை முக்கியமாக நம்ம நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கிற மாதிரி சில காரியங்கள் எல்லாத்தையும் நான் சேகரித்து அவங்களுக்காக எழுதி அவங்கள நேரில் சந்தித்து அதை கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் நேரில் வாசித்து சில விஷயங்களை உணர்வு பூர்வமாக வெளிக்கொணர முடியும் அப்படிங்கிறத என் எழுத்து மூலமாக செஞ்சிட்ருக்கேன். அதோட செஞ்சிட்ருக்கிறதோட ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு என்னென்னு காமிக்கணும்னு விரும்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் தொடர்ச்சியாக எழுதுறதுக்கு முன்னாடி இருந்தே சில விஷயங்கள் நான் எழுதிட்டு இருந்தேன். இது என்னோட திருமண பத்திரிக்கை. இப்படி தான் நான் என்னோட திருமண பத்திரிக்கையை நான் தேர்வு செஞ்சுருந்தேன். இதில் எனக்காகவே நான் எல்லாமே எழுதியிருந்தேன். என்னோட திருமணம் எப்படி இருக்கணும், என்னோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத என்னோட திருமண பத்திரிக்கையாக இதை நான் ரெடி பண்ணியிருந்தேன். இது ஒரு உதாரணம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது என்னோட பொன் குழந்தையோட முதல் பிறந்தநாள் பத்திரிக்கை. இது அவளுக்கு பிடிச்ச ஒரு மிக்கி மவுஸ். இதை ஒரு இன்விடேஷனாக தயாரித்து அதில் அவள் எனக்கு பிறந்து 1 year வரைக்கும் என்ன நினைவுகள்லாம் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத இந்த பத்திரிக்கையில் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் நான் ரொம்ப முன்னாடி பண்ணது. இதே மாதிரி தான் அவளோட காதணி விழாவும் அதே மாதிரி தான் நான் ஒரு பத்திரிக்கையாக ரெடி பண்ணி எழுதிட்டு, இதுதான் முக்கியமாக நான் சில விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப முன்னாடி செஞ்சது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ திரும்ப எழுத ஆரம்பித்தது எங்கே ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒரு பிறந்தநாள் வாழ்த்து. என்னோட ஒரு தோழியோட குழந்தைக்கு முதல் பிறந்தநாள். அதை ஒரு சிறப்பாக அவங்களுக்கு அந்த நிகழ்வை மகிழ்ச்சியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட 1 வருஷம் பிரசவ காலம், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து 1 வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்களுக்கு எழுதி அவங்களுக்காக அதை ஃப்ரேம் பண்ணி நேரில் போய் நான் வாசித்து காமிச்சேன் அந்த ஒரு நிகழ்ச்சியில். அதில் ஒரு பெரிய சிறப்பான விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு கேரள பெண்மணி, மலையாளம். அவங்களுக்கு தமிழ் கேட்டால் புரியும், ஆனால் தமிழ் எழுத படிக்க அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் இதை தமிழில் சொன்னதுக்கப்புறம் அவங்க அங்கே இருந்த எல்லாருமே, அங்கே வந்திருந்த முக்கியமாக நிறைய பேர் மலையாள பெண்கள் குடும்பங்கள் தான், எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ரசிச்சுட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, என் குழந்தை பெருசானதுக்கப்புறம் கண்டிப்பாக அவளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து நான் அவளை இதை வாசிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஒரு புகைப்படம் தான் இது நான் அவங்களுக்காக கொடுத்த புகைப்படம். இந்த மாதிரி அவங்களுக்கு நான் இது எழுதி கொடுத்தது என்னென்னா இப்படி தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் நான் அவங்களுக்கு எழுதினது.
இது வந்து இங்கே மேலே கீழே இருக்கிற எல்லா புகைப்படமும் அவங்க 2 வருஷம், அவங்க 1 வருஷம் பிரசவ காலம், 1 வருஷம் குழந்தையோட இருந்தது எல்லாத்தையும் இதில் நான் வந்து பண்ணியிருந்தேன். இதோட நேரடி விவரிப்பு வந்து என்னோடய வலைத்தளங்கள்லேயும் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது இதில் வந்து நான் ஃபோட்டோஸ் அதில் எடுத்து வைக்கல. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இது இவங்கள நிறைய பேர்த்துக்கு தெரியும், இவங்களை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டோம். ஸ்னேகா பிரசன்னா, இவங்க வந்து சினிமா துறையில் பெரிய ஒரு நடிகர். இவங்களுக்கு வந்து இவங்க ஒரு ஸ்னேகாலயான்னு ஒரு கடை வச்சுருக்காங்க, துணி கடை. அவங்கள பற்றி அந்த கடை, அவங்களோட சினிமா வாழ்க்கையை பற்றி நான் எதுவும் எழுதலை. ஏன்னா அந்த இன்ஸ்பிரேஷன் என்னோடது வேறு. அவங்க அந்த தொழில் எப்படி ஆரம்பித்தாங்க, எதுக்காக ஆரம்பித்தாங்க, அதன் மூலமாக அவங்க என்ன சாதிக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நான் இதில் வந்து அவங்களுக்காக எழுதி, அவங்களோட இந்த தருணம் வந்து ஒரு மறக்க முடியாத தருணமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்களோட கடையோட முதல் ஆண்டு செலிப்ரேட் பண்ணும்போது கரெக்டாக நானும் அவங்கள நேரில் சந்தித்து அதுக்காக நான் இதை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இது இயற்கையாக அமைஞ்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. அது ரொம்ப எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக இருந்துச்சு. இது 2வது நான் பண்ணது. இதுதான் நான் அவங்களுக்காக எழுதினது. இது வந்து இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறது எல்லாமே இது வந்து நான் கொடுத்ததை லேமினேட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுக்கு எல்லாமே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸாக அந்த மாதிரி நான் கொடுத்தது. இது ஒன்று. இந்த மாதிரி சில விஷயங்கள். இன்னொருத்தர் வந்து இவங்க வந்து லிடியன் நாதஸ்வரம் அப்படின்னு ஒருத்தர், ஒரு 19 வயசு பையன். இவர் வந்து உலக வேர்ல்டு பெஸ்ட் மியூசிஷியன் அவார்டு வாங்கினவர் 13 வயசில். அவங்கள பற்றி அவங்களுக்காக ஒன்று நான் எழுதிட்டு அவங்கள நேரில் சந்தித்து நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து ஹேமலதா. இவங்கள தெரியாதவங்க இப்போது எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. முக்கியமாக இவங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஆண்டாள் மேம் தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்காக நான் ரொம்ப மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சந்தித்த இந்த நாளில் இருந்து எனக்கான வாய்ப்புகளும் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக நான் எதிர்பார்க்கறதை விட நிறைய கிடைக்குது. 2 பேர்த்து மூலியமாகவும், ஹேமலதா மூலியமாகவும் சரி, ஆண்டாள் மேம் வழியாகவும். அதனால் அவங்கள சந்தித்த இந்த தருணம் தான் அவங்க செய்த ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு செயலுக்காக என்னால் முடிஞ்சதை நான் எழுதி அவங்களுக்காக நான் கொடுத்த ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்க வந்து உளமகள்னு சொல்லி கோயம்புத்தூரில் திருப்பூரில் இருக்காங்க. இவங்க ஒரு ஆடை வியாபாரம் தான் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க ஒரு சின்ன பெண்மணி, ஆனால் ரொம்ப சின்ன வயசில் நிறைய சாதித்து நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள பற்றி நான் ஒன்று எழுதிட்டு அவங்களுக்காக கொடுத்தது தான் இந்த ஒரு வாழ்த்து மடல். இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நான் செஞ்சிட்ருக்கேன். அதை தவிர இது ஒருத்தரை பாராட்டி மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை யாரையாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு சின்ன நிகழ்வை நம்ம எவ்வளோ பொக்கிஷமாக நம்ம வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றிதழாக தான் இதை வந்து நான் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறேன். இது இந்த வடிவமாக மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படின்னா, அப்படி நான் எதையுமே வந்து ஒரு வரைமுறைக்குள்ளே அடக்கணும்னு விரும்பலை. யாருக்கு எப்படி வேணும்னாலும் தமிழை எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அதுபடி தான் சிலர் கேட்டதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறேன். சில இது என்னோட விருப்பப்படியும் நம்ம சிலரை சந்தித்து அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கேன். இதயங்களோடு இணைவோம் வார்த்தைகள் வழியாகன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வார்த்தை சொல்லி இதயத்தோட இணைவோம்னு சொல்லி அவங்கள பற்றி எழுதியிருக்காங்க. நினைவுகளை உருவாக்குவோம். உண்மைதானே? ஏன்னா ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டு போயிட்டாங்க பாருங்க. ஸோ நினைவுகளை உருவாக்குவோம். நிலா வரிகள். யார் நிலா ப்ராடக்ட் யார் பண்ணிகிட்டு இருந்தீங்க? பார்த்துங்க, உங்கள் 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை. நிலா வனிது அப்படின்ற பேரில் அவங்க எழுதிட்டுருக்காங்க. எந்த நிகழ்வுகளையும் எழுத்துக்கள் வழியாக தனித்துவப்படுத்துவோம். எழுதி தனித்துவப்படுத்துவேன்றாங்க. பத்திரிக்கை வேணும்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். கொண்டாட்டங்கள், மறுபரிசு, நன்றி உரை, பாராட்டுக்கள், சிறப்பு, திருமணம், பிறந்த நாள், வளைகாப்பு, ஆண்டு விழா, விடை பெறுதல், அப்புறம் தருணத்திற்கான பரிசு, மேலும் பல. இப்படி எல்லாத்துக்கும் அவங்க வந்து எழுதி கொடுக்குறாங்க. இது எழுதி கொடுக்கறது வந்து அவங்களுக்கு அந்த எழுதி இந்த ஃப்ரேம் எல்லாம் போடுறதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் என்கிட்ட சார்ஜ் பண்ணாங்களான்னு கேட்காதீங்க. இல்லவே இல்லைங்க, என்கிட்ட அவங்க சார்ஜே பண்ணலை.